இன்றைக்கு நம்ம 3 அதிகாரங்களை இதுவரைக்கும் பார்த்தோம். அதுல 3வது அதிகாரத்துல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவும் கொடுத்தோம். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. யாருமே அந்த கேள்விகளுக்கோ எதுக்குமே எந்த பதிலும் யாருமே சொல்லல. எனக்கு இத எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நம்ம எப்படி லேர்ன் பண்ண போறோம்னு எனக்கு தெரியவும் இல்லை. அவ்வளோ விஷயங்கள் நம்ம அன்னைக்கு அவ்வளோ கேள்விகளை கேட்டிருந்தோம். ஏன் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நான் யாருமே நம்ம ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை. அதனால இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க தான் சொல்லணும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத. ஒருத்தவங்கனாச்சும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கலாம், யாரும் போடவே இல்லை. ஆண்டவருடைய விஷயத்துல இப்படி நம்ம இருந்தோம்னா எப்படி? அதனால நீங்க பாருங்க, நான் இன்னும் வெயிட் பண்றேன். சரிங்களா? இன்னைக்காவது இதுவரை நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? இப்ப 3 அதிகாரங்களை சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும். இது வரைக்கும் லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு போடுங்க. சரி, இப்போ 4வது அதிகாரத்துக்கு நான் வந்துடுறேன். இந்த 3 அதிகாரத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் 4ல உள்ள கேள்விகளும் இன்னைக்கு வரப்போகுது. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கேள்விகளுக்காகவே ஒரு நாள் நம்ம அதை வைக்க போறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம 4வது அதிகாரம் மிகவும் கூர்மையான விஷயங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிற அதிகாரம் 4. இதுல நிறைய புரிதல்கள் நமக்கு வேணும். ஏன் பைபிள் நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, இது ஒரு வாழ்வியல் புத்தகம், வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய புத்தகம். ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்க, தியானிக்க நமக்குள்ளார மிகப்பெரிய மாற்றங்களை அது கொண்டு வரும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. மிகப்பெரிய சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல நடக்கும். யாரோ காலையில என்னென்னமோ வேலை செய்யறப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைய உட்கொள்றப்போ, சமீபத்துல ஒரு நண்பர் சொன்னார், தேவனுடைய வார்த்தைய எரேமியாவை போல சாப்பிடணும் அப்படின்னார். எரேமியாவுடைய அனுபவம் அப்படித்தான். அவர் சொன்னாரு, நான் தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, நான் அதை உட்கொண்டேன். அது என்னுடைய வாய்க்கு ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. ஆனா செரிக்கிறப்ப அதனுடைய செரிமானத்துல அது மிகவும் கசப்பா இருந்துச்சு அப்படின்னார். ஆமா, அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை கேட்கிறப்ப நல்லா இருக்கும். அதை நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்றப்போ ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படிங்கிறது. அது அது அந்த மாதிரி ஒரு சிரமமான அனுபவமாயி நெக்ஸ்ட் சொல்றாரு எரேமியா, அது என் எலும்புக்குள் அடைப்பட்ட அக்கினி போல் இருந்தது அப்படின்னார். The word of God is like a burning fire, shut up my bones அப்படின்னாரு. என் எலும்புக்குள்ளார போய் உக்காந்துக்குச்சுங்க அப்படின்னாரு. எப்படி நம்ம கறி வாங்க கடைக்கு போனா நல்லி எலும்பு வாங்குவோம், அது நிறைய பேருக்கு பிடிக்கும், மட்டன். அது அந்த எலும்புக்குள்ளார அந்த நினம்பாங்க, சின்னதா பிளாக்கா இருக்கும். அந்த அதுக்கு பேர் தான் மஜ்ஜை அப்படிங்கிறதுங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எலும்புக்குள்ளார, அதாவது மஜ்ஜைக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னாரு. இது எரேமியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எரேமியா அப்படிதான் சொன்னாரு. முதல்ல வாய்க்குள்ளார, 2வது வயிற்றுக்குள்ளார அது ஜீரணம் பண்ண உடனே அந்த வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் எலும்புக்குள்ளார போயிடுச்சான். அதான் யோசேப்பு சொன்னாரு, என்ன எகிப்துல நீங்க அடக்கம் பண்ணாதீங்க, என் எலும்பெல்லாம் கொண்டு போயிருங்க அப்படின்னு யோசேப்பு சொன்னத நம்ம தியானிக்கிறோம். அப்போ அவங்க எகிப்துல இருந்து கானானுக்கு போனப்போ என்ன செஞ்சாங்க?
யோசேப்புடைய எலும்புகள் எல்லாம் கட்டி அவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய சொந்த தேசமாகிய கானானுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம தியானிக்கிறோம். இதுதான் வசனம் வாய்க்குள்ளேருந்து வயிற்றுக்கு போயிரும். ஃபர்ஸ்ட்ல காதுக்கு தான் வரும். ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ முதல்ல கண்ணுல வாசிக்கிற வசனம் இல்ல பாக்குறதான வசனம் காதுக்கு வரும். காதுக்கு வந்தோடனே அது விசுவாசத்தை அதிகமாக்கும். விசுவாசத்தை வந்தோடனே நம்ம வாயில அதை சொல்ல ஆரம்பிப்போம். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, விசுவாசிக்கிறோம் ஆகையினால் நாங்கள் பேசுகிறோம். நாங்க பேசுகிறவங்க அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன, அதை உள் வாங்கினாங்க. உள் வாங்குறப்ப அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா வயிற்றுக்குள்ள போய் ஜீரணம் பண்றப்ப பயங்கர கசப்பா ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அது சிரமமா இருந்தத அவங்க மீண்டும் மீண்டும் அதை உட்கொண்டே இருந்ததுனால அது எலும்புக்குள்ளார போய் உக்காந்துக்குச்சு. எலும்புக்குள்ளார போய் உக்காந்துக்கிட்டோன்னே அந்த அது அது ஒரு பொழுதும் அழிந்து போகாதா இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு மனுஷன் சாகுறப்போ எது வேணாலும் அழிஞ்சு போகும். பல 100 வருடங்களுக்கு அந்த எலும்பு மட்டும் அழியாது, அது அப்படியே இருக்கும். அப்போ அந்த அழியாத மனுஷ எலும்புக்குள்ளார தேவனுடைய வார்த்தை போய் அடைபட்டுக்குச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த அனுபவங்களை தான் வேதத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுகிறார்கள். சரிங்களா? அப்போ இப்படித்தான் நம்ம வேதத்தை பார்க்கணும், வாசிக்கணும், கேட்கணும், உட்கொள்ளணும், செரிமானமாகணும், எலும்புக்குள்ள போகணும், நம்ம வாழ்க்கையாவே மாறணும். அது இதுதான் வேதம் சொல்லுகிறதான அந்த ஸ்டெப்ஸ். ரைட். இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல அப்படியே முதல் வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவி படிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கவனிங்க, இது ஏற்கனவே நமக்கு தெரிந்திருக்கும். அறிதல் அப்படி என்று அறிந்தான். அறிதல் அப்படிங்கிறது குடும்ப உறவை குறிக்கிறது. பிள்ளை பேரு இருக்கக்கூடிய உறவை அது குறிக்கிறது. லோத்துடைய வீட்டுக்கு தேவ தூதர்கள் வந்தப்போ அந்த லோத்துல அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள நீங்க வெளியே அனுப்புங்க, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்றார்கள். அது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை அது குறிக்கிறது அப்படின்னு. அறிதல் அப்படிங்கறது இங்க அந்த இதுலதான் வருது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, காயின் கடவுளாலே கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காயின். அப்ப காயின்னா என்னது, அந்த பேருக்கு நேம் என்ன, கர்த்தரால தான் நான் இவனை பெற்றேன் அப்படின்னு. சரிங்களா? இப்ப 2வது வசனத்தை வாசிப்போமே. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுறவன் ஆனான். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப என்னன்னா, இப்ப ஆபேலை பெற்றான் அப்படின்னு இருக்குது. ஆபேலை பெற்றான் அப்படின்னு நம்ம ஆதியாகமோ 4:2 பாக்குறோம். அப்ப ஆபேலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நாங்க போடலையே. இப்படித்தான் நீங்க பார்க்கணும். இப்ப ஆபேலுங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னப்போ, அது அங்க இல்ல. சரிங்களா? சரி, நம்ம அப்படி கீழே வாங்க. படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பாருங்க, சில நாள் அப்படின்ட்டு போட்டிருக்கு பாருங்க. சில நாள். ஆமா, நாளிகை, நாள், காலம்,
அரைக்காலம், இது எல்லாமே பைபிள்ல இருக்கு. இந்த நாட்களை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும். கால் கால் காலம்னா என்ன, அரை காலம்னா என்ன, நாள்னா என்ன, நாளிகைனா என்ன, 1000 வருஷம்னா என்ன, இது இது இந்த வருஷங்கள்னா என்ன, இவ்வளவும் பைபிள்ல சொல்லப்பட்ட நாட்கள். காலங்கிறது இப்ப நம்ம எப்படி வெயிட் யூனிட்டுங்கிறோம், கிராம், கிலோகிராம், பவுண்டு, இதெல்லாம் வெயிட் யூனிட். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இதெல்லாம் நீளத்தை அடிப்படையா சொல்றோம். அது மாதிரி பைபிள் காலங்கள் இருக்குது. 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், இப்படி ஜாமம் பத்தி இருக்குது. அப்புறம் வருடங்கள் இருக்கு. அதாவது நம்ம வருடம் வேறு, இஸ்ரவேலுடைய வருடம் வேறு. இதுக்கும் அதாவது இந்த காலங்கள். அப்போ இப்ப இஸ்ரேல் 3ஆம் ஜாமம்னா நமக்கு எத்தனாம் ஜாமம், இங்க இப்ப இங்க 8 மணின்னா இஸ்ரேல்ல 4ஆம் ஜாமம். இப்படி இந்த காலங்களை பத்தி உண்டான புரிதலும் நமக்கு தேவையா இருக்கிறது. அப்ப எல்லாமே தேவை. அப்பதான் ஒரு பூரணமா குறிச்சு சீக்கிரம் அந்த கேலண்டர்ல நான் உங்களுக்கு குரூப்ல நான் போட்டு விடுறேன். சரி, விஷயத்துக்கு இப்ப வருவோம். இப்போ இவரு சில நாட்களுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, ஆண்டவர்லாம் ஒண்ணும் கேட்கல. இவனுக்குள்ளாரையே ஒரு மனசு, என்னடா நம்ம நல்லா இருக்கோம், போறோம் வர்றோம், சரி. அப்ப ஸ்டார்டிங்ல காயின் மேல நல்ல ஒரு, அதாவதுங்க நல்ல ஒரு 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 தேவ தன்மை உள்ள ஒரு மனுஷன் தான் இந்த காயின். ஆமா, என்னமோ எடுத்தோடனே அவன் பொல்லாப்பெல்லாம் செய்யல, ஆண்டவருக்கு செய்யணும் அப்படிங்கிறது இவனுடைய எண்ணத்துல இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படி செஞ்சு நல்ல ஒரு எண்ணம் தான், இதுல எதுவும் மிஸ்டேக்லாம் கிடையாது. ஆனா அவனுடைய தம்பியும் அதே மாதிரி கீழே காணிக்கையெல்லாம் தர்றான், போறான், வர்றான், அப்படி இருந்துச்சு. திடீர்னு ஒரு வசனம் சொல்லுது, காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லுது. ஏப்ப நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்ப காயினும் வேணாமா, அவன் காணிக்கையும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. இதுல என்னமோ ஒரு உள்நோக்கம் இருக்குதே. சரி, இந்த உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத 7வது வசனத்துல வாசிங்களே. 4 நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். சரி, இதுல இப்ப நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நன்மை செஞ்சா மேன்மை இல்ல? நன்மைன்னா என்ன இப்பயாவது சொல்லுங்க. இப்ப நன்மை செஞ்சால் மேன்மை இல்லைன்னா இப்ப யாரு நன்மை செய்யணும்? யாரு? காயின் கர்த்தருக்கு நன்மை செய்யணுமா? இல்ல கர்த்தர் காயினுக்கு நன்மை செய்யணுமா? யாராவது சொல்றீங்களா? ஏதாவது சொன்னீங்களா தானே அப்புறம் சொல்ல முடியும். இப்ப யாருக்கு நன்மை செய்யணும்? நீ நன்மை செய்தால்னா யாருக்கு நன்மை? சங்கீதம் 85 நம்ம வாசிக்கிறோமே, கர்த்தர் நன்மையானதை தருவார்னு போட்டிருக்குது 12வது வசனத்துல. அப்போஸ்தலர்ல 38ல போட்டிருக்குது, அவர் நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தார்னு போட்டிருக்கு. இப்ப இந்த நன்மையும் நான் சொன்ன மிச்ச 2 நன்மையும் ஒன்னான்னு கேட்கிறேன். நான் இனிமே பொதுவா கேட்க மாட்டேன், ஆளுகளை பார்த்தே நான் கேட்கிறேனே. கீதா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த நன்மைங்கிறது என்ன? கீதா சிஸ்டர் சொல்லுங்க. அவரோட காணிக்கை ஏற்றுக்கிறதுனால, காணிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அவர் கொடுக்கல அப்படிங்கிறது. இல்ல, காணிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா கொடுக்கலன்னா இங்க என்ன எழுதிக்கணும்? நீ காணிக்கையை நீ நல்ல மாதிரியா கொடுக்காட்டி, நீ சரியா கொடுக்காட்டி அப்படின்னு போட்டுக்கணும். இங்க நன்மைன்னு போட்டுருக்கணும். இப்ப இத நம்ம, அதாவது இப்ப காயினோட காணிக்கை தான் நன்மையா போய் முடியணுமா?
கர்த்தருக்கு இவனே காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறது, இவனே. அப்போ நன்மைங்கிறது இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீ செய்வதை சரியாக செய்தால் அப்படிங்கறதுதான் இங்க நன்மை. அப்போ நன்மை நன்மைன்னு எங்க பார்த்தாலும் வர்ற நன்மை எல்லாம் ஒரே நன்மை அல்ல. இதுக்குதான் நம்ம ஹீப்ரு பைபிள்லாம் படிக்கணும். அதை நம்ம நாளாக அப்படியே ஸ்லோவா நம்ம ஹீப்ருவோட இன்டர்லினியருக்குள்ளாரி நம்ம வரப்போறோம். சரி, இப்போ நன்மை, ஒரு நிமிஷம் வருது. இப்போ நன்மை செய்யறதுனா என்ன? நீ செய்வதை சரியாக செஞ்சிருந்தீன்னா மேன்மை இல்லையோ அப்படின்னு. நம்ம இது வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? அவன் சரியான இதை அவன் கொடுக்கல. சரி, இவனுடைய காணிக்கை எது மாதிரி இருக்குது? காயினோட ஆபேலுடைய காணிக்கை என்ன மாதிரி இருந்துச்சு? இவன் என்ன கொடுத்தான், அவன் என்ன கொடுத்தான், அத சொல்லுங்களேன். இவன் எங்க இருக்குது? ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகள் கொண்டு வந்து கொடுத்தான். சரி, அப்போ இப்ப நம்ம இதை இப்படி வேணா யோசிக்கலாம். ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆபேலு நிலத்துல போயிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணி விவசாயம் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் என்ன அப்படின்னா, அது சொத்தையா கொடுத்துருப்பான். தக்காளி எல்லாம் வீணா போனதை கொடுத்துருப்பான். இல்ல, காணிக்கைய தரணும்னு நினைச்சவன் தப்பான காணிக்கைய கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காணிக்கைய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சவன் இவனும் நல்ல பொருளை தான் கொடுத்திருப்பான். ஆனா இவனுடைய உள்நோக்கம் என்னன்னு பார்க்கணும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதனுடைய உள்நோக்கம் ஆண்டவர் பார்க்கிறது என்னன்னா, உள்நோக்கம் என்ன? இப்ப காணிக்கை கொண்டுகிட்டு ஒரு அம்மா வர்றாங்க, இன்னொருத்தவரும் வர்றாங்க தேவ ஆலயத்துக்குள்ளார. அந்த ஆலயத்துக்குள்ளார பெண்கள் பகுதின்னு இருக்கும். அந்த பெண்கள் பகுதியில தான் போய் காணிக்கையை இந்த அம்மா போடுறாங்க. அது வெளிக்கோட்டு, இன்னர் கோட்டு, அவுட்டர் கோட்டு, யார் யாரு எங்கெங்க உட்காரணும் எல்லாம் அதுல ஒரு வரைபடம்லாம் உண்டு. இப்போ காணிக்கையை கொண்டு வந்தது ஆண்டவர் பார்த்தார். இந்த விதவை அம்மா தன்னிடத்துல உள்ள எல்லாத்தையும் போட்டா, ஆனா அது ஒரு கம்மியா தான் இருந்துச்சு. பாருங்க, போட்டது எல்லாத்தையும் போட்டா ஆனா அது கம்மியா இருந்துச்சு. இன்னொருத்தவங்க நிறைய போட்டாங்க, அது கம்மியாலாம் இல்ல, அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இந்த அம்மா போட்டதை பார்த்துட்டு சொல்றாரு, ஏங்க இங்க இருக்கிற எல்லாத்த விட அதிகமா காணிக்கை போட்டது யாரு அப்படிங்கிறப்ப அங்க உள்ள அந்த மிராசுதார்கள் இவங்க எல்லாம் சரி நம்ம பேர் தான் சொல்ல போறாரு அப்படின்ட்டு எல்லாம் ஒரே ஜாலியா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த காலத்தை தூக்கி விட்டுக்கிட்டு, பாரு என் பேரை ஏசுனவர் சொல்லுவாரு பாரு, அப்படி இப்படின்னு எல்லாம் அவங்க எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சம்பந்தப்பட்ட அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு ஓரமா எஸ்கேப் ஆறது நல்லது. ஏன்னா அதிகமா போட்டேன்னு சொன்னவரு இங்க உள்ளத்துல கம்மியா போட்டது யாருன்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயமோ இருந்திருக்கணும் ஆபியஸா. இப்ப என்னது அதிகமா போட்டது யாருன்னு இந்த விதவையோட பேரை சொல்றாங்க. அந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இவ்வளவு பெரிய ஆட்கள் கார்கீர்ல எல்லாம் வந்திருக்காங்க, நிறைய காணிக்கையெல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா நம்மள அப்போ காணிக்கையின் சைஸ் முக்கியம் இல்ல, காணிக்கை போறனுடைய ஹார்ட் முக்கியம். அதுதான் இங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு. காணிக்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணவனுக்கு அவனுடைய இருதயம் இதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கலாம், இதை செஞ்சுட்டு அதை நம்ம வாங்கிக்கலாம், இதை நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு செஞ்சிருவாரு. இப்படி உள்நோக்கம் சரியில்லை. நோக்கம் சரியில்லாத காணிக்கைய ஆண்டவர்
ஃபர்ஸ்ட்ல காணிக்கையை குறிச்சு பேச மாட்டாரு. அந்த நோக்கம் சரியில்லாத ஆளை குறிச்சுதான் ஃபர்ஸ்ட்ல பேசுவாரு. நீயும் காணிக்கையை கொண்டு வர்றப்போ தேவாலயத்துல வச்சிருப்பா, நீ முக்கியம், நீ எனக்கு முக்கியம், காணிக்கை ரெண்டாவது தான். ஆண்டவர் இப்ப நம்முடைய நோக்கம்லாம் என்ன, 2 லட்சத்துக்கு பதிலா 4 லட்சம் கொடுத்தா அவரு ஹாப்பி ஆயிருவாரு? இல்ல. தசம பாகத்தை நம்ம பாட்டுக்கு எண்ணி எண்ணி வச்சுட்டா ஹாப்பி ஆயிடுவாரு? இல்ல. இந்த பாருப்பா, அதெல்லாம் அப்புறம் நீ 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 கவர்ல போடு, எதுலயோ போடு. காணிக்கை கொடுக்கிற உன்னுடைய இருதயத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த நோக்கம் என்ன? முதலாவது நோக்கம், அதாவது 10ல 1 போடு, நான் 1 பிளஸ் பண்ணுவேன், இதுல நீ என்ன சோதிச்சு பாரு. மல்கியா 3ல இருக்குது. என்ன, தேவனை சோதிக்கலாமாங்கிறது உபாகமத்துல இருக்கு. கர்த்தர் ஆபிரகாம் இல்ல உபாகமம் 8ல இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இருக்கு. அவரை நம்ம சோதிக்கலாமா அப்படிங்கறது ஒரு விஷயம். இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்னுடைய இருதயத்துல 1 போட்டு 1 எடுத்துடலாம் அப்படிங்கிறது. சரி, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால அப்போ இவனுடைய 99.99% நோக்கம் என்ன? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இத நினைக்கிறது. கொடுத்துட்டோம், அவரு எப்படியும் கொடுப்பாரு, அப்படி இப்படி. அப்போ இவனுடைய நீ நன்மை செய்தால், நீ செய்வதை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இவரு நல்லா கொடுக்கலங்க, இப்ப என்ன அதுக்கு, சரிங்க நான் நல்லா கொடுக்குறேங்க, சாரிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வர முடியல. இங்க என்ன போட்டிருக்குது? அப்படி நீ நன்மை செய்யவில்லை என்றால், நீ கொடுக்கறத சரியானபடினா சரியான இருதயத்தின்படி, சரியான சிந்தனையின்படி, சரியான புரிதலின்படி நீ தராட்டி, பாவம் உன் வீட்டில் வாசல் படியில் படுத்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இது நம்மளே சிக்கலை ஏற்படுத்திக்கிட்ட மாதிரியே இருக்குல்ல இது. அதுக்கு சும்மானாச்சும் இருந்திருக்கலாம் போல இப்ப மனநிலை வந்துருது இப்போ எல்லாத்துக்கும். என்ன சிக்கல் இப்போ? நன்மை செய்யல அப்படின்னா என்ன? காணிக்கைய நல்ல இருதயத்தோடு, சிந்தனையோடு, நன்றி உணர்வோடு இத பேக் பண்ணல. ஏதோ இது இந்த 1 போட்டா 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல இந்த காணிக்கைய கொடுத்தாச்சு. இது உள்நோக்கம் சரியில்லைங்கிறது முதல் பாயிண்ட். 2வது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட, நம்மை சார்ந்தவங்களோட ஃபெல்லோஷிப் உறவுல சரியா இல்லாட்டியும் சிக்கலுங்க. சொந்த சகோதரனோட சரியான ஃபெல்லோஷிப்ல இல்லாம தசம பாகம், 20 பாகம், 30 பாகம், 50 பாகம், 60 பாகம், ஏன் சம்பாதிக்கிற காசையே கொண்டு போய் கொடுத்தாலும் அவரு என்ன பாரு, எப்பா நீ 100க்கு 100 நல்லவன் தான், ஆனா உன் காணிக்கையில வருத்தம் இருக்கேன் பாரு. இப்ப நீ சமாதானம் இல்லாமல் எதுக்கு கொண்டாந்தீங்க? அப்போ சமாதானம் இல்லாமல் தரப்படுகிற காணிக்கை, உள்நோக்கம் சரியில்லாமல் தரப்படுகிற காணிக்கை, அது நன்மையாக அல்ல. அது படி இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ரூட்டுக்கு போகுது பாருங்க. அது பாவமாக மாறி வாசல் படியில படுத்து கிடக்கும்னு போட்டிருக்கு. இதுக்கு நான் கொடுக்காமையே விட்டுறலாம்னு இப்ப தோன்ற மாதிரி இருக்கு இப்போ. ஆமா, நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான். அதனாலதான் காயின்னு தேவனாலதான் உண்டானா. இவன் நன்மை செய்தான், ட்ரை பண்ணான், உள்நோக்கம் சரி கிடையாது. சரி, காணிக்கை தர்ற நம்முடைய உள்நோக்கம் என்ன? இல்ல இன்றைய பிரசங்கத்தினுடைய காணிக்கையினுடைய உள்நோக்கமே என்ன? தட்டி தூக்கிடுவாரு உங்களை, உங்களுக்கு 2 காரு வந்தே ஆகும் அப்படிங்கிறதா இன்றைய பிரசங்கம். இன்றைய செழிப்பு உபதேசத்தினுடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் பயங்கரமா, நாங்கெல்லாம் கோடீஸ்வரன் பயங்கரமா அவங்க அப்படியே லக்ஸூரியஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத இன்றைய பிளான். அதுக்கு
யாருடைய மூலதனம்? ஜனங்களுடைய மூலதனம். அப்போ கொடுக்கிறவனுடைய இருதயம் எப்படி, அதாவது இப்ப 100 ரூபாய் நான் உங்கள்ட்ட வாங்குறதா வச்சுக்கோங்களேன். நான் என்ன உங்கள்ட்ட கேட்கணும்? எல்லாரோடையும் சமாதானமா இருக்கீங்களான்னு கேட்கணும். இந்த காணிக்கைய நல்ல இருதயத்தோட கொடுக்குறீங்களா, இல்ல கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா அப்படின்னு நான் கேட்கணும். உங்க ஃபெல்லோஷிப் எல்லாரோடையும் சரியா இருக்கா? கூடுமான வரை எல்லாரோடும் கூட சமாதானமா இருங்கள்னு போட்டிருக்கு. அப்படி இல்ல இருக்கீங்களா? இந்த பேசிக் விஷயத்திலே குளறுபடி ஆச்சுன்னா நம்ம கொடுக்கிற காணிக்கை வேஸ்ட் ஆயிட்டு போயிடும். சரி, நீங்க ஒரு 100 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு பிரதர் நம்ம ஏரியா பக்கம் வந்தா 200 ரூபாய் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மனசுல நீங்க கொடுக்குறீங்களா? இவைகள் எல்லாமே காணிக்க வாங்குறவங்க யோசிக்கணும். ஆண்டவர் பாப்பா பாருங்க யோசிக்கிறாரே, காணிக்க வாங்கி வர்றப்ப நீ வச்சுட்டு கிளம்புங்கிறாரே. நம்முடைய ஆலயங்கள்ல என்ன தெரியுமா அது சொல்லணும்? காணிக்க வாங்குறப்ப அது சமாதானமா இல்லாதவங்க காணிக்க போடாதீங்கன்னு சொல்லி போடணும். குடும்பத்துல புருஷன் மனைவிக்கு இடையே சமாதானம் இல்ல, நீ காணிக்கையே போடாதீங்க அப்படின்னு சொந்தக்காரங்களோட எப்பயுமே சண்டையே போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க காணிக்கைய போடாதீங்க, ஃபர்ஸ்ட்ல போய் சமாதானம் ஆயிட்டு வாங்க, நீங்க போடுற காசு வேஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கைய டப்பாவை எடுத்துக்கிட்டு போகணுங்கிற நான். ஏன்னா இதுதான் வேதம் போதிக்கும் அணுகுமுறை. இது காயின் தான் சாட்சி. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? சரி, அப்படி செய்யாட்டி அது விபரீதமான முடிவை ஏற்படுத்துகிறது. அது பாவமாக மாறி நம்ம வீட்டு வாசல் இது என்னது வாசல் படியில இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? புரியலையே இது எனக்கு. உங்க வீட்டுக்குள்ளார இருக்குன்னா சரிங்களா, இல்ல வெளியே நிக்குதுன்னா சரிங்களா, இல்ல உங்க வீட்டின் மேல இருக்குதுன்னா சரிங்களா? அது என்ன வாசல் படியில இருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? தங்கச்சி சோபா சொல்லுமா, ஏமா வாசல்ல இருக்குதுன்னா என்ன பாப்பா? இருக்கியாமா பாப்பா? இருக்குண்ணா. சொல்லு சாமி. இப்போ வாசல்ல பாவம்னா என்ன சாமி? எது வேணாலும் சொல்லலாம். இங்க பாருங்க, இது நம்ம எல்லாம் லேர்ன் பண்றோம். தப்பாதான் சொல்லணுங்கிற நானு. அப்பதான் நம்ம ரைட்டா அதை புரிஞ்சுக்க முடியும். என்ன வேணாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் சண்டை போட்டு இருப்பாங்க, வெளியே போனாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா? சரிம்மா சரிம்மா. ஒரு அதாவது காணிக்கைய கொடுக்காம இந்த மாதிரி சிக்கலை உண்டாக்குனது சம்பந்தப்பட்ட வீட்டு புருஷன் வச்சுக்கோங்களேன். அது அவரோட போகாது, அந்த குடும்பத்தையே பாதிக்கும். எவனா வாசலை தாண்டி போறானோ அது மிதிச்சுக்கிட்டு தான் போவான். அந்த இது என்ன சொல்லுதுன்னா, அந்த பாவத்தின் பாதிப்பு அந்த ஃபேமிலியவே தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எப்பா அதுக்கு பேசாம காணிக்கையே கொடுக்காம விட்டுடலாம் மாட்டிருக்குது அப்படின்னு தானே இப்ப நமக்கு தோணுது. காணிக்கை தருவதும் சீரியஸான விஷயம், அது விளையாட்டான விஷயம் இல்ல. எப்படி பாவம் சீரியஸ் ஆனதோ அது போல காணிக்கையும் சீரியஸ் ஆனதுங்கிற நானு. ஏதோ நம்ம சம்பாரிச்சோம் கொடுத்தோம் சோத்திரம் நன்மை ஹல்லேலூயா, இல்ல 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 இல்ல, இது எல்லாத்த விட காணிக்கையும் சீரியஸ்ங்கிற நான். அப்போ நன்மை செய்ய வேண்டும் காணிக்கை தர்றப்ப. அப்படின்னா என்ன? சரியா செய்யணும். நீங்க எவ்வளவு தரணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி தரணுங்கிறது தான் முக்கியம். நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி எனக்கு 2000 போடு அப்படிங்கிறது தவறான உபதேசம். இதை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். என்னமோ பண்ணு, நீ எனக்கு காணிக்கையை கொடு அப்படிங்கிறது தப்பு, வேதத்தின்படி தப்பு. காயின் சிக்கினது அங்கதான். ஆபேலு மேல அவனுக்கு அப்பதான் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது.
இந்த பாடுறா இவன் வேற இப்படி பண்றான் பாடுறா, இவன் வேற அப்படி பண்றான் பாடுறா, எரிச்சல் ஸ்டார்ட் ஆகுற நேரம் ஆபேல் மேல. இவனுடைய உள்நோக்கமும் சரியில்லை. ரெண்டு சைடுமே தப்பு, காயினுடைய ரெண்டு பக்கமும் தப்பு. ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா உன் உள்நோக்கம் சரியில்லை, நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். ரெண்டாவது, நீ கொண்டு வந்து நிக்கிற பாரு இன்டர்நேஷனல் காணிக்க, தயவு செய்து அது எனக்கு வேணாம், அப்படியே போயிருன்றார். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண எரிச்சல் இப்போ எச்சாகுது. இந்த ஆனா இந்த சின்னவன் இருக்கிறானே, அவனுடைய உள்நோக்கம் நல்லா இருந்துச்சு. ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம்டா அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோட. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு தேங்க்ஸ்ம்பாங்க, நன்றி. ரெண்டாவது கிராட்டிடியூட் அப்படிம்பாங்க. அது என்ன தெரியுமா? நன்றி உணர்வுன்னு அர்த்தம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ நான் உங்க ஏரியா பக்கம் அப்படியே வந்துட்டு இருக்கேன். மத்தியானம் 1 மணி, மயக்கமா வருது. நான் கீதா சிஸ்டர் வீட்டு வழியா நான் வந்துட்டு இருக்கேன். அப்படியே 1 மணி, பசி தாங்கல. ஐயோ, எனக்கு அப்படியே கிருன்னு வருது. மயக்கம் போட்டு விழுந்துருவேனே தோணுது. ஐயோ, சிஸ்டர் வீட்டுக்கு போயிடலாமே, ஒரு டீ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். நான் போறேன். சிஸ்டர் வீட்டுல இருக்காங்க. சிஸ்டர் மயக்கமா வருது, ஒரு டீ போட்டு தாங்களேன் அப்படிங்கிறேன். உடனே சிஸ்டர் டீ போட்டு கொடுக்குறாங்கன்னா குடிச்சிட்டு நான் அப்படியே தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்ட்டு நான் வந்துடுறேன். இந்த தேங்க்ஸுங்கிறது அத்தோட கிடையாது. அந்த தேங்க்ஸுடைய உண்மையிலே நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? சிஸ்டர், நான் இந்த சைடு வந்தேன், ஒரே மயக்கம் சிஸ்டர், காலை நான் சாப்பிடலீங்க, கொஞ்சம் ஒர்க் ஆயிடுதுங்க. நல்ல வேலைக்கு சிஸ்டர் நீங்க மட்டும் வீட்டுல இல்லாட்டி நான் எங்க சிஸ்டர் நான் போய் டீயை குடிச்சிருப்பேன். மயக்கம் போட்டு நான் விழுந்திருக்கலாம். நான் வேற பைக்ல வேற வந்தேன் சிஸ்டர். எங்கேயாச்சும் கொண்டு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெஸ்ல நான் கொண்டு என் வண்டியை விட்டுருந்தேன்னா எவ்வளோ சிக்கல் ஆயிருக்கும் சிஸ்டர். நீங்க இல்லைன்னா சிஸ்டர் ரொம்ப சிரமமா இருக்கு சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? நன்றி அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு நன்றிப்பா அப்படின்னு தான் சொல்றோமே அன்றி இந்த மாதிரி உணர்வின் அடிப்படையில சொல்றோமா, அதுக்கு பேர் தான் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது. ஆபேலுக்கு இருந்தது கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. ஆண்டவரே, நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தீங்கப்பா, நல்ல ஒரு பிரதரையும் கொடுத்தீங்க, நல்ல ஒரு நிலத்தையும் இல்ல மந்தைகளா, ஆமா மந்தைகள்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. என் மாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, நீங்க மட்டும் குடுக்காட்டி ரொம்ப சிரமமா இருக்கும்பா, நாங்க நல்லா இருக்கோம்ப்பா, ரொம்ப நன்றிப்பா, இந்தாங்கப்பா இதை நீங்க வச்சுங்கப்பா. இது கிராட்டிடியூட். தேங்க்யூ அப்படிங்கிறது நன்றி. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ண நம்ம லேர்ன் பண்ணணும். யாராச்சும் ஒருத்தவங்க நன்றி சொன்னா, ஐ மீன் உங்களுக்கு நன்மை சொன்னா, நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி உங்களுக்கு உண்டான கிராட்டிடியூட, நன்றி உணர்வை வெளியரங்கமாக்கணும். நீங்க சொல்லணும் சிம்பிளா தேங்க்யூ. இந்த சாரி இல்ல சொல்றாங்கல்ல, உணர்வே இல்லாத ஒரு சாரிங்க, என்ன சாரி உணர்ந்து சொல்லணும். ஐயோ சாரிங்க, நான் இப்படி நான் பண்ணிக்க கூடாதுங்க, மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க, ஐயோ பாருங்க உங்களுக்கு வேற எவ்வளவு நஷ்டம் பாருங்களேன், ஐயோ சாரிங்க, இப்படி சொல்றது எப்படி இருக்கு? சாரி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? சாரி சொல்ற மாதிரி தேங்க்யூ சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆமா, ஆபேல் நன்றி உணர்வை வெளியரங்கமாக்கினான், காயின் நன்றிய வெளியரங்கமாக்க ட்ரை பண்ணா, இது போட்டா அது வரும்னு பார்த்தான். அப்போ இன்றைக்கு நம்ம லேர்ன் பண்ற முக்கியமான விஷயம் என்ன? கோடி ரூபா தாங்க உள் நோக்கமும் உறவுக்குள்ளையும் சமாதானம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தாங்க. இந்த கோயிலுக்கு போறப்பதான், ஆலயத்துக்கு போறப்பதான் கணவன் மனைவிக்குள்ளார முக்காவாசி
சண்டை வரும். நீங்க கவனிங்களேன், நீங்க நீங்க நல்லா கூர்ந்து பாருங்களேன். இல்ல பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரும். கிளம்ப, ஓ தொல்லை தாங்க முடியல. ஐயோ நீ ஏன் கிளம்புற, ஐயோ நீ போ ஃபர்ஸ்ட்ல, ஆய் ஊய், அது வரைக்கும் சண்டையே இருக்காது. நீங்க ஆலயத்துக்கு கிளம்பி ஆண்டவர் ஆராதிக்கணுங்கிறப்ப அந்த குடும்பத்துல சண்டை வரும் பாருங்களேன். சண்டை இது ஏன் இப்ப மட்டும் ஏன் இந்த சண்டை வருது? ஏன் ஒரு வாரமா ஏன் வரல? இந்த ஆலயத்துக்கு போறப்ப மட்டும் ஏன் இழுபறியா இருக்குது? ஏன்னா உங்க காணிக்கையை கெடுத்து நீங்க போடுவதற்கு உண்டான, நீங்கள் ஆண்டவருக்கு தருவதற்கு உண்டான பலனை கெடுக்கணுங்கிறது பிசாசுடைய வேலை. நிறைய பேருக்கு இப்பதான் புரியுது. ஆமா, ஏன் இந்த மாதிரி ஆகுது? உங்க இருதய சிந்தனையை பாருங்க. முக்காவாசி 99% தம்பதியர்கள் ஆலயத்துக்கு போறப்ப சண்டையோட தான் போவோம். நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி நான் வந்துகிட்டே இருக்கேன். கிளம்புங்கிறது இப்பதான் இவ்வளவு நேரம் பண்ணிவிட்டு நீங்க எங்க கிளம்புனீங்க போங்க, அப்படியே உருண்டு தான் வருவாங்க. ஆனா அது எப்ப தெரியுமா சரியாகும்? அது ஆலயத்துக்குள்ள இந்த அம்மா ஒரு இடத்துல நிக்கும், அவரு ஒரு பக்கம் நிப்பாரு, அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் வேற பக்கம் நிக்கும். ஏன்னா பிள்ளைங்க ஏதோ ஒண்ணு சரியா ட்ரெஸ் போட்டிருக்காது, அம்மாக்காரங்க ஏமா நல்ல ட்ரெஸ் இது பண்ணுவாங்க, உடனே சண்டை. ஆளுக்கு ஆளு ஒரு மூலையில நிப்பாங்க. ஆனா அவங்க சமாதானத்தின் தேவனை ஆராதிக்க வந்திருப்பாங்க. ரொம்ப கோமாளித்தனமா இருக்குல்ல அது. நான் நம்ம எல்லாருடைய லைஃபை பத்தி தான் பேசுறேன். எனக்கும் இந்த மாதிரி சம்பவிக்காமலாம் இல்ல, சம்பவிக்கதான் செய்யுது. எல்லாத்துக்கும் இப்படிதான் ஆகுது. அப்ப ஏன் இந்த சமயத்துல நம்ம சமாதானத்தை காத்துக்கணும்னா, ஆண்டவருக்கு தர்றப்பதான் இந்த மாதிரி இருதயத்தை சீர்கேடு பண்ணி உறவுகளை கெடுத்து பிசாசுடைய நோக்கம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இத நம்ம அப்போ என்ன ஆகுது? இவன் பண்ண பிரச்சனை முழு வீட்டுக்கும் சிக்கலாக போகுது. பாவத்தினுடைய பாதிப்பும் வல்லமையும் அப்படின்னு கூடி சீக்கிரம் ஆனா நம்ம ஒரு செஷன் நம்ம எடுப்போம். பாவம்னா என்ன, அது எப்படி பாதிக்கும், அந்த சாபம்னா என்ன, அது இதெல்லாம் நம்ம பின்னாடி அப்படியே நம்ம வந்துருவோம். சரி, இப்ப நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்? அவனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ 8வது வசனத்தை வாசிப்போமா? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். எரித்தல் எல்கேஜி லெவல்ல ஸ்டார்ட் ஆச்சு. 2வது கொஞ்சம் மூர்க்கமாச்சு. என்னடா அது, காணிக்கையை ஸ்டார்ட் பண்ணதே நம்ம தான். இந்த ஆளு பாரு, அவரு மட்டும் ஏத்துக்கிட்டாரு, இவன் மட்டும் இப்ப நல்லவன், நம்ம மட்டும் இப்ப கெட்டவன் ஆயிட்டோம். மூர்க்கம் கடைசியில கொலையில போய் முடிஞ்சிச்சு. மூர்க்கம் கொலையில போய் முடிஞ்சிச்சு. சரி, இந்த கொலை செஞ்சதுனால காயின் மேல சாரி, இப்போ வசந்த பார்த்துருவோம். 4வது அதிகாரம் 11வது வசனம். இவன் கொலை பண்ணதுனால இவன் மேல வந்தது என்ன? இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆதாம் மேல வந்த சாபத்துக்கும் ஆதாமுக்கு நேரா சொன்ன
வார்த்தைக்கும் காயினுக்கு நேரா சொன்ன வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அத யாரு இப்ப இந்த வித்தியாசத்தை சொல்லலாம்? யாரு சொல்றீங்க? இருங்க, நானு குரூப்ல பார்த்து கூப்பிட்டுறேன். ரேச்சல் சிஸ்டர் சொல்லுங்களேன். இப்போ ஆதாம பார்த்து ஆண்டவர் ஒரு தப்பு நடந்தப்ப சொன்ன அதே வார்த்தைக்கும் இப்ப காயினை பார்த்து சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்க. என்ன வித்தியாசம்? அவரு கீழ்ப்படியாம போனதுனால ஆதாம பார்த்து சொன்னாரு. இல்ல, ஆதாம பார்த்து என்ன சொன்னாரு? அது முக்கியம். ஆதாம பார்த்து இருங்க ஆதாமை நோக்கி ஓகே, 3வது அதிகாரம் 17வது வசனம். 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ 11 இங்க 4:11. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? இவர் அவரோட மனைவியோட பேச்சை கேட்டதுனால சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டாரு. இல்ல, இன்னும் கிளீனா பாக்கணும். இன்னும் பூமியும் உன் நிமித்தம் இங்க அவரே சபிக்கப்பட்டார். இதுதான் பாயிண்ட். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். பூமி சபிச்சாச்சு. ஆதாம் போய் என்ன வேலை செஞ்சாலும் பூமியில விளைச்சல் வராம முள்ளும் குறுக்கும் தான் வரும். ஆதாம மாம்பழத்தை விதைப்பாரு, ஆனா விளையிறது முள்ளு செடியா இருக்கும். ஆதாம என்ன சொல்றது, நெல்ல விதைப்பாரு, ஆனா புல்லுதான் விளையும். அப்போ பூமி உன் நிமித்தம் சாபம் ஆயிடுச்சு. இப்போ ஆதாம் மேல எந்த சிக்கலும் கிடையாது. நீ பண்ற எல்லாமே ஃபெயிலியர். சரி, இப்ப காயின் மேல பூமி எல்லாம் சபிக்கலையா? காயினையே சபிச்சிட்டார். எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை பாருங்க. அப்பாவுக்கு அப்பா மேல சாபம் இல்ல, பூமி மேல சாபம். காயினுக்கு பூமி மேல சாபம் இல்ல, காயின் மேலேயே சாபம். சரி, இங்க சாபத்துக்கு அப்புறம் இவனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா அலைந்து திரிகிறவனா இருப்பான். இப்போ இங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப கிளீனா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆதாம் சபிக்கப்பட்டு பூமி ஃபுல்லா எங்கேயும் சுத்தல. அவன் அங்கேதான் இருக்கான், பயிரெல்லாம் போடுறான், ஆனா அது முள்ளா விளையுது. இதெல்லாம் ஒரு இடத்துக்குள்ளாரையே நடக்கிற விஷயம். ஆனா காயினுக்கு அப்படி இல்ல. இவன் சாபமான உடனே பூமி எங்கும் அலைந்து திரிகிறவனா இருப்பான். அப்படின்னா என்ன, எங்க அதாவது ஒரு 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 பிளான் இல்லாத ஒரு லைஃப். அது பாட்டுக்கு அப்படியே போறது, அங்க போறது இங்க போறது, இதை ஒரு 2 மாசம் பண்றது, அப்புறம் அதை ஒரு 2 மாசம் பண்றது, அப்புறம் இது வேணாங்கிறது, அப்புறம் இந்த 2 மாசம் பண்றது. என்னங்க 45 வருஷமா இவரு வேலை தேடுறாருங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். கவுனிங்க, முக்கியமான விஷயம். ஏங்க எந்த வேலைக்கு போனாலும் 2 நாளைக்கு மேல நிக்கிறது இல்லைங்க. ஒரு இப்படியே பண்ண எப்படிங்க குடும்பத்தை நான் தாட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிறதா அர்த்தம். இன்னொன்னு, ஆதாம் சைடு இப்ப நான் வர்றேன். ஏங்க இவன் என்ன செஞ்சாலும் விளங்குறது இல்லைங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கிறதா அர்த்தம். இப்பதான் இந்த விஷயம் எனக்கு வெளிப்படுதுங்க. ஆவியானவருக்கு நன்றி. ஏன்னா ஆவியானவர் பாருங்களேன், இப்பதான்
இந்த விஷயத்த நானே கூர்ந்து பாக்குறேங்க. இப்போ அலைந்து பாருங்களேன், இன்னொரு ஒரு வசனம் கூட ஞாபகம் வருது பாருங்க. எரேமியா 4வது அதிகாரம் 1 வசனம். எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 1 வசனம். படிங்களேன் யாராச்சும். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அலைந்து திரிகிற அனுபவம் அருவருப்பின் ஆரம்பம். அது மிகப்பெரிய சிக்கலுடைய ஆரம்பம். இந்த அலைந்து திரிகிறவனுடைய முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்து 4 நாள் பிரயாணமாக வேண்டியதை 40 நாள் பிரயாணம் பண்ண வேண்டியத எத்தனையோ வருடங்கள் பிரயாணம் பண்ண வச்சார். இங்க சுத்தினானுங்க, அங்க சுத்தினானுங்க. ஆமா, கோயம்புத்தூருக்கு போறதுக்கு இங்க இருந்து திருப்பூர் போய் தேனி போய் கேரளா போய் அப்படி சுத்துற மாதிரி பயங்கர டிராவல். இது என்னையா அப்படின்னா, அவிசுவாசமா பேசினவனுடைய உடல்கள் வனாந்திரத்துல சாகணுங்கிறது தேவனுடைய நோக்கம். அப்ப அலைஞ்சு திரிய பண்றதுடைய நோக்கம் என்ன? அவன் சாப்டர் க்ளோஸ் பண்ணணும், அதுதான் அவனுடைய நோக்கம். அப்போ சாபம் அலைந்து திரிய பண்ணும், ஒரு நாளுல நம்மளை போட்டு தள்ளும். அப்படின்னா என்ன? நீ எதுவுமே ஒரு நிலையற்றவனா, அதான் போட்டிருக்கு, இந்த பூமியில நான் நிலையற்றவனா இருப்பேனே. அப்படியே சுத்திட்டு இருப்பேன். இங்க ஒரு டீ வாங்கி சாப்பிட்டு அப்படியே போறது, அப்புறம் அங்க 2 பண்றது, அப்புறம் அப்படியே அங்கேயே போறது, அப்புறம் அங்க பெண் இருக்கிறது. என்னப்பா இப்படியே சுத்திட்டே இருக்க? இல்லைங்க, நானும் எல்லாத்துலயும் போய் தாங்க பார்த்தேன், ஒண்ணுமே இதாகலைங்க. அப்படின்னா அவனுடைய முடிவு அவன் சீக்கிரமா செட்டில் ஆக போறான்னு அர்த்தம். எங்க? அங்க. ஆமா. அப்போ காயினுக்கு வந்தது அவன் மேல் சாபம், ஆதாமுக்கு வந்தது பூமி மேல் அவன் நிமித்தம் சாபம். 2க்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிலைமை ஆதியாகமம் 3:17 இல்ல 4:11 அப்படிங்கிறத நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம ஒரு வேலை செய்யறோமா, அது வாய்க்கவே இல்லையா, அதுல ஃபெயிலியராவே இருக்கா? செய்யறவங்க மேல மிஸ்டேக் இல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு கீழ்ப்படியாம இருக்குது. ஒரு வேலையிலையும் நம்ம நிலைக்கலையா, அதுக்கு பின்னாடி வேற ஒரு சாபம் இருக்கலாம். அப்போ நம்ம லைஃப்ல ஏன் இதெல்லாம் இப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குது, அந்த சபை, அந்த 7 சபை, அந்த சபை, இந்த சபை, இதெல்லாம் ஏன் லேர்ன் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? நன்மை தீமை அறியத்தக்கது, விரிச்சம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, காயின் ஆபேல், இதெல்லாம் லேர்ன் பண்ண வேண்டிய தேவை என்ன? இதுக்காகத்தான் லேர்ன் பண்றது. இதை நம்முடைய வாழ்க்கையோட அப்ளை பண்ணி பாக்குறோம் பாத்தீங்களா இப்ப நம்ம. அப்ப இன்னையிலிருந்து உங்க குடும்பத்தை நீங்க ஃபர்ஸ்ட்ல திரும்பி பாருங்க. இன்னொரு குடும்பம் அது அது அப்புறம் உங்க குடும்பத்துல அலைந்து திரிகிறோமா, இல்ல செய்வது வாய்க்காமல் போகுதா, இது 2 இருக்கான்னு பாருங்க. 2வது விஷயம், நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் விஷயம் என்ன? காணிக்க தர்றப்ப குடும்பமா தயவு செய்து சமாதானமா இருங்க. ஆனா உண்மையிலேயே பாருங்க, அது மத்த எல்லா நேரமும் இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப வருத்தமே இருக்காது. ஏய் ஓ சரி அப்படி இருக்குடி, என் ட்ரெஸ் அப்படி இருக்குடா, ஆய் ஊய் ஒரே ஹாப்பியா காருக்குள்ளார ஒரே சந்தோஷமா போவோம். ஆலயத்துக்கு போறப்ப மட்டும்தான் குழப்பமாகும். ஏன்னா அது இதுதான் நம்ம நல்ல உத்து பார்க்கணுங்க. இதெல்லாம் சாத்தானுடைய சரிச்செயல்.
ஆமா அடிச்சுக்கிட்டு கிடிச்சுக்கிட்டு நீ போனா வாரேன் ஊயின்ட்டு போவோம். எங்க வீட்டுல எல்லாம் நிறைய அப்படி எல்லாரும் வீட்லயுமே அது நடக்கும். அதுல நான்லாம் ஒண்ணும் விதி விளக்கெல்லாம் இல்லை. ஆமா, நிறைய நேரங்கள்ல பிரசங்கம் பண்ண போய் நிப்போம். ஆனா எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. ஊழியத்துக்கு நான் எங்கேயாச்சும் வெளியே போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வருத்தம் இருந்தா கூட அதை செட்டில் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா பிரசங்க பீடத்துல நிக்கிறப்ப ஆண்டவர் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். இவன்லாம் வந்துட்டான், ஆமா குடும்பத்திலேயே பாரு சண்டையை போட்டு வந்து இங்க வந்து பாரு சமாதானத்தை பத்தி பேசுறான் அப்படின்னு நம்முடைய குற்ற மனசாட்சியே நம்மளை கொண்டு போடும். ஆலயத்துக்கு போறதுக்கு அப்ப நிறைய நேரங்க, உண்மையா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்காரு. நிறைய நேரம் வருத்தங்கள் வர்றப்ப நான் வந்து ஐ கன்வின்ஸ் மை வைஃப், இல்லப்பா நான் எங்கேயோ மிஸ்டேக் ஆயிப்போச்சு, நான் அப்படி உன்னை ஹார்டா திட்டிருக்க கூடாது, ஐம் சாரி, ஜெபம் பண்ணுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நான் ஊழியத்துக்கு போறேன். அப்படி இப்படித்தான் நம்ம லேர்ன் பண்ணணுங்க. சோ சமாதானம் இல்லாம ஊழியத்துக்கும் தேவ சபைக்கும் தேவ சமூகத்துக்கும் காணிக்கைக்கும் போய் நிக்கலாம். ஆனா அது வேஸ்ட். அது நமக்கு பலனை தராது. ஆதியாகமம் 3:17 அது நமக்கு பலனை தராது. ஆமா, இன்னைக்கு ஒரு 4-5 நிமிஷம் வேற நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். சரி, ஸ்தோத்திரம். அதனால இன்னும் இதுல மிச்சம் இருக்குது. இன்னும் இப்படித்தாங்க நம்ம ரொம்ப தியாலஜிக்கலா லேர்ன் செஞ்சு இதுல எத்தனை வசனம் இருக்குது, இதுல என்ன, இதெல்லாம் தேவையில்லைங்க. வசனத்தின் மூலமா வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம இதை அப்ளை பண்ணோம்னாலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி நம்ம குடும்பங்கள்ல வரும். அதான் நம்முடைய நோக்கம். பெரிய பிடிஹெச் முடிச்சு எம்டிஹெச் முடிச்சு இதுக்கெல்லாம் இப்ப சர்டிபிகேட்லாம் நம்ம கொடுப்போம். டெக்சாஸ்ல இருந்து ஒரு யூனிவர்சிட்டில இருந்து எல்லாம் நமக்கு கொடுக்கத்தான் போறோம். ஆனா படிச்சு பெரிய ஆயிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா சமாதானம்னா என்னன்னு தெரியலன்னா வேஸ்ட். பாருங்களேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க போகுது. சத்தியமே தெரியல, பிடிஹெச் முடிச்சு வேஸ்ட். பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். உண்மையா சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ளார உண்மையா சொல்றேன், மனம் திரும்புவோம். புருஷன் மனைவிக்குள்ளார சமாதானம் இருந்து தான் ஆகணுங்க. இருக்கலாம் இல்லைங்க, இருந்து தான் ஆகணும். அது என்னவா இருந்தாலும் உட்காந்து பேசுங்க. யாருக்காக நான் இன்னைக்கு இதெல்லாம் சொல்றேங்கிறது ஆவியானவருக்கு தான் தெரியும். ஒழுங்கா உட்காந்து இப்பவே உட்காந்து பேசுங்க. எப்பா நான் இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டேன், நேற்று நைட் நான் அப்படி ஒண்ணு திட்டி போட்டேன், சாரிப்பா, ஓகே ஓகே மன்னிச்சுக்கோ, நீ மட்டும் ஏன் இப்படி கொஞ்சம் டென்ஷன் மாதிரி என்ன இது பண்ணி விட்ட, சாரிப்பா, அப்படிப்பா இப்படிப்பா, ஓகே சரி சரி ஜோம் பண்ணலாமா, சரி வா. இப்பவே சமாதானம் ஆகும். பிள்ளைகளை திட்டிருக்கீங்களா, எழுப்பி விடுங்க. ஆமா 6:30 இந்த நெருங்குதுப்பா, எழுதிப்பா ஜோம் பண்ணலாம். பிள்ளைங்க ஒண்ணு, ஆமாம்மா நீ என்ன இப்படி பண்ண அப்படி பண்ண, சரிப்பா அம்மா தானே சொன்ன, வா இப்ப என்ன போய் சமாதானம் ஆகுங்க. சமாதானத்தோட இன்றைய நாள் ஆரம்பிங்க. உண்மையிலேயே சொல்றேன், சமாதானத்தின் தேவன் தாமே பிசாசு உங்க கால்ல போட்டு மிதிக்க பண்ணுவார். ஆமா, வாக்கு தத்துவம் எப்ப நிறைவேறும்? நம்ம வாழ்றப்பதான் நிறைவேறும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உண்மையிலுமே இன்றைய செஷன் எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை காமிக்கிறப்போ, ஐயோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சரியாகணுமே அப்படின்னு இன்னும் தோணுது எனக்கு. உண்மையிலுமே இன்னைக்கு நான் ரொம்ப பிளெஸிங்கா இருக்கிறேன். ஆண்டவர் அந்த 2 காரியத்தையும் காமிக்கிறப்ப ரொம்ப அது எனக்கு ஹாப்பியா இருக்குது. நம்ம வேணா ஒரு 7 பேர் இருக்கலாம். இந்த 7 பேர் ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கிறப்போ உண்மையிலேயே சொல்றேன், அத பாருங்களேன், கருவாடு வாங்கி ஒரு இடத்துல வச்சிட்டீங்கன்னா போதும், அந்த வீதியே நாருங்க. பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, கருவாடா உங்க வீட்டுலன்னு.
எய்த்து வீட்டுல கேட்பாங்க, கருவாடுங்களா உங்க வீட்டுல எப்படிங்க தெரியும் அப்படின்னா, இல்லைங்க ஸ்மெல்லு அவ்வளோ ரீச் ஆயிடுதுங்க, அவ்வளோ ஸ்மெல்லா இருந்துச்சுங்க அப்படிம்பாங்க. அதே போலதான் நம்மிடத்திலிருந்து வருகிற நல் வாசனை, நற்கந்தம் பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் அது பிடிக்கும். அதுக்கு ஒரே வழி, சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், மனைவிக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், திட்டிப்புட்டேன். ஐ எம் சாரி, மன்னிச்சுக்குங்கப்பா. எனக்கு சமாதானம் வேணும்ப்பா. சமாதானத்தின் ஆண்டவர் நீங்க என்னோட இருக்கணும்.